ரெசார்ட் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது. இது வந்து ஒரு தமிழ் சீரிஸ். இதை நான் இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்து ஒரு ரெசார்ட்டில் வேலைக்கு சேருவார். அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கடன் தொல்லை, வீட்டுக்கு காசு கொடுக்கணும், அதுக்கப்புறமா தங்கச்சியை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்கும். ஸோ இதனால் வந்து அவர் இந்த ரெசார்ட்டுக்கு வேலைக்கு சேருவார். அவருக்கு சமைக்க பிடிக்கும், ஆனால் அவர் இங்கே செய்கிற வேலை வேறையாக இருக்கும். அவர் அதை பண்ணணும்னு நினைக்கும் போது அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஸ்டடீஸ் இருக்காது. ஸோ இதனால் அவர் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுவார். டே டு டே லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸும் இருக்கும். அவருடைய லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி பேக் ஸ்டோரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி போக போக எபிசோட் போக போக அதை ரிவீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி படிப்படியாக மேலே வந்து எப்படி ஜெயிக்கிறாருன்னு தான் ஸ்டோரி போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டரை மட்டுமே ஃபோக்கஸாக வைக்கல, மற்ற கேரக்டர்ஸும் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸோட ஸ்டோரியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க. எனக்கு பர்சனலாக ஷெஃப்ஸ் அதுக்கப்புறமா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தெரியும். ஸோ அதனால் நான் இந்த சீரிஸ் பார்த்தேன். ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்ப்பேன்னு பார்த்தேன். பட் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எல்லா எபிசோடுமே அடுத்தடுத்து பார்த்தேன். அங்கங்கே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் 60 எபிசோட்ஸ் வந்துருச்சு. 100க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாரம் 4 புது எபிசோட் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் சீரிஸ் பார்த்துருக்கீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கிவ் இட் அ ட்ரை.